ஹாய்ப்பா, வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமி சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ், சமூக பிரச்சனைகள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 இந்த மூணுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் இந்தியன் எக்கனாமி கீழே கவர் ஆகுது. ஸோ இதில் வெறுமனே ஒரு 5 ப்ராப்ளம்ஸை மட்டும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ரிலிமினரி சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அதுவே நீங்கள் ஒரு குரூப் 2 ஆர் ஒரு குரூப் 2A ஆர் ஒரு குரூப் 1 மெயின்ஸ்க்கு நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சமூக பிரச்சனைகள் வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக மாறுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான கேள்விகள் வரதை நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா, நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருந்து மெயின்ஸுக்கு ரைஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு சோஷியல் ப்ராப்ளமான எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நமக்கு இருக்கும். சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் உள்ள கல்வி முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சமூக பிரச்சனைகளுக்கு ஒரு அப்ரோச் இருக்குங்க. ஸோ அந்த சமூக பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய அப்ரோச் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படிங்களா, படிப்படியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிம்பிளாக ஒரு டெஃபினிஷன் இருக்கணும். ரெண்டாவது சில டேட்டாஸ், சரிங்களா, நம்ம கையில் இருக்கக்கூடிய சில தரவுகள் இருக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய இம்பேக்ட் என்ன, இதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ், மக்களினுடைய வாழ்க்கை தரத்தில் இது எந்த அளவுக்கு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் இதை சரி பண்ண என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் எக்கனாமி சிலபஸில் இந்தியா ஓரியன்டாக இருக்கக்கூடிய டாபிக் இருக்கும். அதுவே நீங்கள் அதே இப்போ இருக்கக்கூடிய டாப்பிக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம், எஜுகேஷன் இன் தமிழ்நாடு நமக்கு இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்னோட கிட்டத்தட்ட ரிலேட்டான ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஏன்னா இந்த இந்தியன் எக்கனாமியில் வரக்கூடிய டாப்பிக்கில் டோட்டலாகவே என்ன செய்வோம் அப்படின்னா இந்த எஜுகேஷனில் இங்கே இருக்கிற இந்தியன் ஓரியன்டாக இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ், பாலிசிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவோம். அதுவே இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன, தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, தமிழ்நாடுடைய டேட்டா என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்த செஷன்ஸில் இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 நிலைகளை கொண்டதாக இருக்குங்க. சரிங்களா, எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 நிலைகளை கொண்டதாக இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்சரி ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மழலையர் கல்வி. ஸோ அந்த மழலையர் கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆரம்ப நிலைகளில் இங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களை நம்மளால பார்க்க முடியும். ஒரு தனியார் பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கேஜி ஸ்கூல், கிண்டர் கார்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரைமரி கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆரம்ப நிலை கல்வி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 1வதுலேருந்து 5வது வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறதா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை கல்வி. அதுக்கடுத்து 2ஆம் நிலை கல்வி அப்படி இல்லை அப்படின்னா இடைநிலை கல்வி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 6வதுலேருந்து 10வது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி எஜுகேஷன், உயர்நிலை கல்வி. உயர்நிலை கல்வியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 11th 12th இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நமக்கு உயர்நிலை கல்வியிலையும். ஸோ அதுக்கடுத்து கிராஜுவேட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், பட்டப்படிப்பு. ஸோ இந்த பட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு பி டிகிரி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிராஜுவேட். அதே போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் டிகிரி, அதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி எம் டிகிரியாக இருக்கலாம், அல்லது ஒரு பிஹெச்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு எம்ஃபில்லாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முதுகலை படிப்பின் கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய கல்வி முறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 நிலைகளை கொண்டதாக இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து 2019ல் குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரிங்களா, எத்தனை நிலைகளை கொண்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ 6 நிலைகளை கொண்டது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கல்வி அறிவு விகிதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்குங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பெரிய லெவலில் பேசக்கூடிய எழுத்தறிவு விகிதம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த எழுத்தறிவுனா யாரு, யாரெல்லாம் வந்து எழுத்தறிவு பெற்றவர் அப்படின்ற ஒரு ஒரு டெஃபினிஷன் இருக்கு இல்லையா.
எழுத்தறிவு பெற்றவர். யார் எழுத்தறிவு பெற்றவர் அப்படிங்கக்கூடிய ஒரு டெஃபினிஷனை தெரிஞ்சுக்கோங்க. 2011 சென்சஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, 2011 கொண்டு வரப்பட்ட சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா, A person above 7 years 7 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்கக்கூடிய நிலையே கல்வி அறிவு பெற்ற நிலை. ஸோ இந்த ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ரீட் அண்ட் ரைட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல எந்த மொழியா வேணாலும் இருக்கலாம், அந்த மொழியில அவருக்கு அவருடைய பேரை எழுத தெரியும். சரிங்களா? அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது தெரியும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 7 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு நபர் 7 வயதுக்கு மேற்பட்ட நபரா இருக்காங்கன்னா, அவங்க தங்களுடைய பேரை ஏதாவது ஒரு மொழியில எழுதவும், படிக்கவும் தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லணும்னா, கல்வி அறிவு பெற்றவர் அல்லது எழுத்தறிவு பெற்றவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லிட்ரேட் பர்சன். ஸோ இந்த லிட்ரேசி ரேட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுல ரொம்ப குறைவே தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 2011 சென்சஸ் படி 2011 சென்சஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 74.04% தான் நம்மளுடைய லிட்ரஸி ரேட் கல்வியறிவு விகிதம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய கல்வியறிவு விகிதங்கள்லேயே ரொம்ப அதிகப்படியான கல்வியறிவு விகிதங்களை கொண்ட மாநிலமாக யாரை பார்க்குறோம் அப்படின்னா கேரளாவை பார்க்குறோம். மிக குறைவான கல்வியறிவு விகிதம் கொண்ட மாநிலமாக யார் இருக்காங்க அப்படின்னா பீகார் வந்து இருக்காங்க. இதற்கிடையில தமிழ்நாட்டினுடைய ரேட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 80.33 அப்படிங்கக்கூடிய ஒரு சதவீதத்தோட தமிழ்நாடு வந்து இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய லிட்ரஸி ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது சரிங்களா, ஆண்கள் பெண்கள் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆண்களினுடைய கல்வியறிவு விகிதம் ஓவர் தி இயர்ஸ் சரிங்களா, பெண்களினுடைய கல்வியறிவு விகிதங்களை விட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய கல்வியறிவு விகிதத்தையும் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கல்வியறிவு விகிதத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கல்வியறிவு விகிதம் ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய கல்வியறிவு விகிதத்தை விடவுமே அதிகமாக இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுங்க. இது இங்க இருக்கக்கூடிய டேட்டா ரைட். ஸோ அடுத்து ஸோ அப்போ இந்த கல்வி அறிவை பத்தி எஜுகேஷனை பத்தி கல்வியை பத்தி எங்கெங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுல மிக முக்கியமா நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அரசியலமைப்பு சார்ந்த பிரிவுகள்ல எங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 1950 கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கல்வி வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்குங்க, மாநில பட்டியல்ல இருக்கு. பின்னால என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட் படி என்ன செய்யறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாநில பட்டியல்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பொதுப்பட்டியலுக்கு மாத்துறாங்க. சரிங்களா, மாநில பட்டியல்ல இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பொதுப்பட்டியலுக்கு மாத்துறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் இந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல இது மாதிரி ஒரு 5 விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த எஜுகேஷனை கொண்டு போய் இந்த பொதுப்பட்டியலில் வச்சு அதை வந்து பெரிய பிரச்சனையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய மாநில அரசுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எதிரான ஒரு குரல்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நம்ம பார்க்க முடியும். சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடிப்படை உரிமைகள்ல ஆர்டிகல் 21A சரத்து 21(a)ல வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு 6 வயதுல இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இலவச மற்றும் கட்டாய கல்வியை கண்டிப்பா வழங்கணும், அது வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமையில சேரும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றோம்ப்பா 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002ல கொண்டு வராங்க. ஸோ இதில் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 21A அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில்
ஆர்டிகல் 51 ஏல கிளாஸ் கே அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிவையும் ஆட் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த ரெண்டு புது பிரிவுகளும் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய 6லிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்விக்கான உரிமையை உறுதி செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிகல் 21 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய என்ன எஜுகேஷனை இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். 6லேருந்து 14 வயதுக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான கல்வியை வழங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைமரி கட்டாய அடிப்படை கல்வியை வழங்கினா போதும். சரிங்களா? கட்டாய அடிப்படை கல்வியை வழங்கினா போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுது. ஏன்னா இவங்க செகண்டரி எஜுகேஷனை பற்றி பேசலை. ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப கல்வி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பிரைமரி எஜுகேஷனை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இது உறுதிப்படுத்துது. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 51 ஏல கிளாஸ் கே ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அடிப்படை கடமைகள்னு என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, 11வது கடமையா இங்க இருக்கக்கூடிய 6லிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளினுடைய பெற்றோர்களும் அது மட்டும் இல்லாம கார்டியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பாதுகாவலரும் அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாய கல்வியை வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இதுல குறிப்பிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 45 இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுல அரசாங்கத்தினுடைய கட்டாய வேலையாவே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கணும். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இலவச மற்றும் கட்டாய கல்வியை 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த ஆர்டிகல் 45 வந்து உறுதி செய்யறதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல நம்மளுடைய அரசியல் அமைப்புல இங்க இருக்கக்கூடிய கல்வியை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயங்களா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது 1950 ஆரம்பிக்கும் போது ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாநில பட்டியலில் இருந்துச்சு. பின்னால 1976ல 42வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமா என்ன செய்யறாங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பொது பட்டியலுக்கு இதை நகர்த்துறாங்க. ஸோ அதுக்கடுத்து 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002ல கொண்டு வரப்பட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டா அடிப்படை உரிமையா ஆர்டிகல் 21 ஏழு இந்த கல்வி கொண்டு வந்து வைக்கப்படுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் வைக்கப்படுது. ப்ளஸ் அது கூட என்ன செய்யறாங்க டிபிஎஸ்பிலையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 45ல 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து நிறைய குழுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்வியை மேம்படுத்துவதற்காக இந்திய லெவலில் அமைக்கப்பட்டதுங்க. அந்த மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு குழுவில் மிக முக்கியமான ஒரு குழுவை யாரை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் குழு. முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? முதல் குடியரசுத் தலைவராக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழு மிக முக்கியமான ஒரு குழுவாக நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இந்த குழு 1948ல அமைக்கப்படுதுங்க. ஸோ எதுக்காக இந்த குழு எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு குழு தான் எதுனா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் குழு. இந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் 1953ல யூஜிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கப்பட்டது. இந்த யூஜிசி தான் என்ன செய்வாங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படுது, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டாக ஒரு யூனிவர்சிட்டி கொண்டு வராங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கான அப்ரூவல் கொடுக்கறது ப்ளஸ் அந்த யூனிவர்சிட்டியை ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் யார் செய்வாங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை கல்வி ஆணையம் அல்லது இடைநிலை கல்விக்குழு. ஸோ இந்த இடைநிலை கல்விக்குழுவை பொறுத்த வரைக்கும் லட்சுமண சுவாமி முதலியார் அவர்கள் தலைமையில அமைக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். இது ஃபேமஸா முதலியார் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1952ல உருவாக்கப்பட்டதுங்க. ஸோ இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இடைநிலை கல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது இரண்டாம் நிலை கல்வி. ஸோ இந்த இடைநிலை கல்வியில அல்லது இந்த இரண்டாம் நிலை கல்வியில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும், சிலபஸ் எப்படி இருக்கணும், டீச்சர்ஸ்னுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், பள்ளிக்கூடங்களை வேற எந்த மாதிரியான தரம் உயர்த்தலாம், இந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்வதற்காக 1952ல அமைக்கப்பட்டது தான் இந்த முதலியார் குழு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அறிக்கையை 1953ல சப்மிட் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு குழு இந்த குழு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் கமிஷன், தேசிய கல்வி ஆணையம். ஸோ இந்த தேசிய கல்வி ஆணையம்
1964 வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் டிஎஸ் கோத்தாரி தலைமையில அமைக்கப்பட்ட குழுவா நாம இந்த குழுவை பார்க்கிறோம். சரிங்களா? டிஎஸ் கோத்தாரி தலைமையில அமைக்கப்பட்ட குழுவா இந்த குழுவை பார்க்கிறோம். இந்த குழுவினுடைய மிக முக்கியமான வேலையை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியாவிற்கான ஒரு கல்விக் கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவிற்கான முதலாவது கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த தேசிய கல்வி ஆணையம் அப்படிங்கிறத பார்க்குறோம் 1964. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வியினுடைய வளர்ச்சிக்காக இந்தியாவில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பேசினது தான் இவங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 1966 தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கக்கூடியதா இந்த குழுவை நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான குழு. பின்னாடி இந்த குழுவினுடைய பரிந்துரை தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவினுடைய முதலாவது கல்விக் கொள்கையா மாறுறது இந்த குழுவினுடைய பரிந்துரை தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய முக்கியமான பரிந்துரைகளை இந்த குழு வழங்கியிருக்கும். பின்னாடி நம்ம பேசுவோம். அதுக்கு அடுத்து கஸ்தூரி ரங்கன் குழு 2017 அமைக்கப்பட்ட இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். இந்த அமைச்சகம் வந்து இன்னைக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கல்வி அமைச்சகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்ல இருக்குங்க. 2017 இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் என்ன செய்யறாங்கன்னா கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில ஒரு குழுவை அமைக்கிறாங்க. ஸோ இந்த குழுவினுடைய மிக முக்கியமான வேலையை என்னன்னா இவங்களும் புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதான் இந்த கஸ்தூரி ரங்கன் குழு. இந்த கஸ்தூரி ரங்கன் குழுவினுடைய பரிந்துரை வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1986 அப்புறம் சரிங்களா ஒரு பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு புதிய ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதான் இந்த கஸ்தூரி ரங்கனுடைய குழுன்னு பார்க்குறோம். ஸோ இவங்களுடைய அறிக்கையை 2019 சமர்ப்பிக்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நெட் 2020 புதிய கல்விக் கொள்கை 2020 உருவாகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான குழுக்களை நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்து இந்த 4 குழுக்களை ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு. ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காலேஜ் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடான ரெக்கமெண்டேஷனை வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட குழு. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி எஜுகேஷன் இடைநிலை கல்வி. ஸோ இதை ஆராய்வதற்காக லட்சுமண சுவாமி முதலியார் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இடைநிலை கல்வியை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் தேசிய கல்வி ஆணையம். இது டாக்டர் டிஎஸ் கோத்தாரி தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவாக பார்க்குறோம். இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1964 அமைக்கப்பட்டு தங்களுடைய அறிக்கையை 66 கொண்டு வராங்க. இவங்க தான் இந்தியாவினுடைய முதலாவது தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான குழுவா இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி ரங்கன் குழு இப்போ சமீபத்தில் அமைக்கப்பட்ட குழு 2017 அமைக்கப்படுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2019 புதிய கல்விக் கொள்கைக்கான ஒரு வரைவை வழங்கக்கூடிய ஒரு குழுவா இந்த குழுவை நம்ம பார்க்கணும். ரைட்? ஸோ அதுக்கடுத்து இந்த குழுக்களினுடைய பரிந்துரையில நிறைய கல்விக் கொள்கைகள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குங்க. இந்த கல்விக் கொள்கைகளை நம்ம பார்க்கலாம். ஒரு 4 கல்விக் கொள்கைகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுல முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968 கொண்டு வரப்பட்ட முதலாவது தேசிய கல்விக் கொள்கை. ஸோ இந்த முதலாவது தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அவர்கள் தலைமையில குழு அமைக்கப்பட்டது இல்லையா? தேசிய கல்வி குழு அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்ல அமைக்கப்பட்ட இந்த குழு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வருதுங்க. ஸோ இந்த கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழு நிறைய பரிந்துரைகளை கொண்டு வராங்க. அந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட பரிந்துரைகளில் மிக முக்கியமான ஒரு பரிந்துரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை வழங்கணும். சரிங்களா? 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆஸ் யூஷுவல் ஓகேங்களா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கல்விக் கொள்கையும் என்ன செய்யும்னா மும்மொழி கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோங்க. இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷனையும் இந்த கல்விக் கொள்கையில கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கல்விக் கொள்கையெல்லாம் தான்
10+2+3 பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த 10+2+3 பேட்டர்னா என்னங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல ஒரு 10வது படிக்கணும், அங்க ஒரு பொதுத் தேர்வு நடக்கும். 12வது படிக்கணும், அங்க ஒரு பொதுத் தேர்வு நடக்கும். அதுக்கடுத்து ஒரு 3 வருஷம் டிகிரி படிச்சாதான், 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சாதான் ஒரு டிகிரி, ஒரு பேச்சுலர் டிகிரி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க கைக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னது அந்த 10+2+3 பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை கொண்டு வந்தாங்க. இது வந்து கோத்தாரி குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் கொண்டு வரப்பட்டது. இதை தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து தேசிய கல்விக் கொள்கை 1986 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய நலிவடைந்த பிரிவினரை சார்ந்த மக்கள். சரிங்களா? எந்த மாதிரியான நலிவடைந்த பிரிவினரை சார்ந்த மக்கள்னா கல்விக்கான அணுகல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு ஒரு எஜுகேஷன் இருக்குன்னா அந்த எஜுகேஷனுக்கான ஆக்சஸ் இல்லாத மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதான் இதுங்க. மெயினா இந்த கல்விக்கான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா, கல்விக்கான அணுகலுக்கான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா, அந்த ஏற்றத்தாழ்வுகளை ரிமூவ் பண்ணணும், எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதான் இந்த கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கையில மெயினா அங்க இருக்கக்கூடிய பெண்கள், பழங்குடியினர் மக்கள், பட்டியலின வகுப்பை சார்ந்த மக்கள், ஸோ இவங்களுடைய கல்வியை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதான் இது. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனை தொடர்ந்து ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம், கரும்பலகை திட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த திட்டம் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இந்த திட்டத்தை பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிக்கூடங்கள் அல்லது ஆரம்ப நிலை பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதா இதை நாம பார்க்குறோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்விக் கொள்கை என்ன செய்யுது அப்படின்னா 1985 ஓப்பன் பண்ணப்பட்ட இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரூவல் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? இந்திரா காந்தி IGNOU அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓப்பன் யூனிவர்சிட்டி, திறந்த வெளி பல்கலைக்கழகம். ஸோ இந்த திறந்த வெளி பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு நம்ம பார்க்குறோம் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிலாம் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் டைம் காலேஜுக்கு போகாம கரஸ்ல நம்ம டிகிரி பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்ததான் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ்னுடைய பெரிய சக்சஸா பார்க்குறோம். அதுக்கு அப்ரூவல் கொடுத்தது இந்த கொள்கை தான் அப்படிங்கிறத பார்க்க ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. ஸோ அதுக்கடுத்து 1986 கொண்டு வரப்பட்ட இந்த கல்விக் கொள்கையில மேலும் இங்க இருக்கக்கூடிய கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட 1992ல சில திருத்தங்களை இதுல மேற்கொள்றாங்க. அதுல மிக முக்கியமான திருத்தங்களா நம்ம என்ன பார்க்குறோம் கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெயினா வந்து இந்த பிஇ டிகிரி அல்லது MBBS டிகிரி, இந்த மாதிரியான டிகிரியில் என்ன செய்யணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வை நடத்தணும். இந்த நுழைவுத் தேர்வின் வழியாக தான் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சீட்ஸை, காலேஜ் சீட்ஸை, யூனிவர்சிட்டி சீட்ஸை இந்த மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த, மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த 1992ல கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுடைய தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடையும் இதை கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது மிக முக்கியமாக என்ன செஞ்சுன்னா இந்திய லெவலில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கடைசியாக கொண்டு வரப்பட்ட ஒரு கல்விக் கொள்கை 2020ல கொண்டு வரப்பட்ட இந்த கல்விக் கொள்கையை பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கல்விக் கொள்கை. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கல்விக் கொள்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1986க்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு கல்விக் கொள்கை வருதுன்னா அது 2020ல கொண்டு வரப்பட்ட கல்விக் கொள்கை தான். கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழுவின் அடிப்படையில் இது கொண்டு வரப்பட்டது. தெரிஞ்சுக்கணும், 2020ல கொண்டு வந்துட்டாங்க, 2025 ஆச்சு, 5 வருடங்களை கம்ப்ளீட் பண்ணி நிற்கிது. ஸோ இது எல்லா மாநிலத்தாலும் கொண்டு வரப்பட்டுச்சா, எல்லா மாநிலமும் இதை கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா நிறைய மாநிலங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ரைட்? ஸோ ஆனால் இந்த கல்விக் கொள்கை என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான என்ன நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதுன்னா, இந்தியாவை குளோபல் நாலேஜ் சூப்பர் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவை வந்து என்னவா மாற்றணும்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை ஒரு அறிவுசார் வல்லரசாக மாற்றணும், சரிங்களா? பெரும்பாலான மக்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கல்வி அறிவை தாண்டி அவங்களுக்கான செயல்பாட்டு அறிவு, ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதா இந்த நெப்பை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இருக்கக்கூடியதுலேயே மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம என்ன சொல்லலாம்னா, இதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட 10+2+3 இந்த பேட்டர்ன் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5+3+3+4 அப்படிங்கக்கூடிய ஒரு பேட்டர்னால ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்ன செஞ்சாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தை கல்வியல் அமைச்சகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணாங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியமானது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு தனி வீடியோவே நம்ம பண்ணுவோம். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 5 இயர் இது கம்ப்ளீட் பண்ணும்போது டெஃபினட்டாக இதுலேருந்து இனி வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸில் கேள்விகள் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வேற என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமான கல்விக்கான அணுகல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? அனைவருக்கான கல்விக்கான அணுகலை கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட இது கொண்டு வந்தாங்க. மெயினாக 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்கும் கல்விக்கான அணுகல் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத செஞ்சாங்க. ப்ளஸ் மாணவர்கள் வந்து 3 வயதுல இருந்து 18 வயது வரைக்கும் கல்விக்கான கட்டமைப்பிலேயே இருப்பாங்க. இந்த 5+3+3+4 பேட்டர்ன் நம்ம கொண்டு வரும்போது கல்விக்கான கட்டமைப்பில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் ஒரு 15 வருஷம் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஊட்டச்சத்து, கல்வி ப்ளஸ் இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களை நம்மளால பார்த்துக்க முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை இதில் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பற்றி நம்ம பேசுவோம், பின்னாடி பேசுவோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது கொண்டு வரப்பட்ட கல்விக் கொள்கைகளாக பார்க்குறோம். 1968 முதலாவது கல்விக் கொள்கை கொண்டு வருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1986 இரண்டாவது கல்விக் கொள்கை. அதை 92 திருத்துறாங்க. ஸோ அதுக்கடுத்து 2020 ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுது. இந்த கல்விக் கொள்கையை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். 2020 தனி இதாகவே நம்ம பார்க்கலாம். அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இப்போ அட் ப்ரெசென்ட்டில் அது எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, ஏன் ஒரு சில மாநிலங்கள் அது வேண்டான்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். மேபி ஒரு குரூப் 2 மெயின்ஸ் போகிறோம் அல்லது ஒரு குரூப் 1 மெயின்ஸ் போகிறோம் அப்படிங்கும்போது இதை பற்றி கேள்விகள் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஒரு புரிதலோட ஒரு சில கொஷினை அப்ரோச் பண்ணுறதுக்கு இந்த டாபிக் பற்றின ஒரு அப்ரோச் தேவை. ஸோ அதை பேசுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொள்கைகளாக பார்க்குறோம். இங்க இருக்கக்கூடிய சட்டமா நம்ம பார்க்குறோம். 2009 ஆர்டிகல் 21A அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கல்விக்கான உரிமையை அமல்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட ஆர்டிஇ ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கல்வி உரிமை சட்டம் வந்து 2009 கொண்டு வரப்படுது. ஸோ இந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6ல இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை கல்வியை, சரிங்களா? அந்த அடிப்படை கல்வி இருக்கு இல்லையா? ஸோ அந்த அடிப்படை கல்வியை முறையாக வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட இதை கொண்டு வராங்க. ஸோ இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க, சரிங்களா? இன்னைக்கு ஒரு 8th வரைக்கும் எல்லாருமே வந்து ஆல் பாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வரதா இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஒரு 25% சீட்ஸை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நலிவடைந்த பிரிவினரை சார்ந்த மக்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்த மக்களாக இருக்கலாம், அல்லது சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களாக இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மக்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கல்வியை வந்து இலவசமாக வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட இதை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் அப்ராப்ரியேட் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கல்வி உரிமை சட்டத்தில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு சிக்கலாக இதை நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சப்போஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு குழந்தை இருக்காங்க, 10 வயசு வரைக்கும் அவங்க ஸ்கூலுக்கே போகலை அப்படின்னா
திடீர்னு ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு 10 வயசுல நான் வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு ஒரு ஸ்கூல்ல போய் அட்மிஷன் கேட்டாங்கன்னா, அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போடாம 5த் ஸ்டாண்டர்ட்ல அட்மிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவங்க வயசு என்னவோ அதுக்கேத்த மாரியான கிளாஸ்ல அட்மிட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த சட்டம் கொண்டு வந்துச்சு. அது வந்து அனைவருக்குமான அடிப்படை கல்விய குடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்துல பேசும்போது, இது ஒரு சரியான பார்வையா பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அது ஒரு கரெக்ட்டான விஷயமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டா இல்ல. பிராக்டிகலா அது பாசிபிளே இல்லாத விஷயங்களா நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கல்விக்கான குழுக்கள் மற்றும் சட்டங்கள், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய கொள்கைகள நம்மளால பார்க்கிறோம். ஸோ இது இந்திய லெவல்ல இருக்கக்கூடிய விஷயம். இத தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய திட்டங்கள் மூலம் இந்த கல்விக்கான முயற்சியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாரியான திட்டங்கள நம்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது மாரியான தொடர்ந்து கன்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. தேங்க் யூ.